சின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷேடோவான இக்ரிஸோட பேக் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சாதான் இக்ரிஸ் எவ்வளவு சேடா இருக்கான்றது உங்களுக்கு புரியும். ஷேடோ சோல்ஜரா மாறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா இருந்தான். பட் சாதாரண ஹியூமன் கிடையாது. கிங்டம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் சொல்லலாம். அவனை ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருந்திருப்பான். கிங் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றது அங்க இருக்கிற சில நோபல்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனை ஒழிச்சு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் அவன ஒரு பிளான போட்டு ஒரு ஃபேக் மிஷன் மூலமா அவனை போட்டு தள்ளிலான்னு ஒரு முடிவு பண்றானுங்க. இக்ரிஸ் கிங் கிட்ட வந்து ஆர்டர் படிச்சு பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனுக்கு தெரியாதான் ஒய்ஃப் கடைசியா பாக்குறது அப்படின்னு. இக்ரிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிங்க்கு ராயலா இருக்கானோ அதே மாதிரி அவன் ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல கணவனா இருப்பான். தொடர்ந்து அவங்க மிஷினுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவன் கிளம்பிட்டாங்க. திடீர்னு சண்டே ஆரம்பிக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டாங்க. எல்லாருமே வீக்கா இருந்திருப்பாங்க. பட் இக்ரிஸ் அந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க மாட்டான். ஒரே ஆள நின்று எதிரில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு நோத்திடுவான். அதோட ஸ்டோரி முடியல. அந்த இடத்துல தான் டியூக் வந்தான். ஸ்ட்ரென்த்தால இக்ரிஸ் யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் இக்ரிஸோட மனைவி பகடக்காயா பயன்படுத்தி இக்ரிஸ் வந்து கொண்டுலான்னு பிளான் போட்டிருப்பான். அவன் நினைச்ச மாதிரி இக்ரிஸ் வேற வழியில தான் அவன் மனைவிக்காக தன் தோல்வியை ஒத்துக்குவான். அடுத்த நிமிஷமே டியூக் இக்ரிஸோட மனைவி அப்புறம் அவனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரும் கொண்டு வீசிட்டான். இதெல்லாம் பார்த்து இக்ரிஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் கதனா என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த ஷாக்ல நின்னுட்டு இருக்கும்போது டியூக் அவனையும் கொண்டுறான். கடைசி வரைக்கும் அவன் ஸ்ட்ரென்த்தால யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியல. அவன் முதுகுல குத்தி தான் அவனை தோக்கடிச்சிருப்பான். அப்படியேப்பட்ட பயங்கரமான கேரக்டர் தாங்க இக்ரிஸ். லேட்டரா அந்த இடத்துக்கு ஷேடோ மோனார்க் வரான். இக்ரிஸ் ஷேடோவா மாத்துறான். தெரியுதா இக்ரிஸ் எவ்வளவு மனசுக்குள்ள அவ்வளவு வலி வச்சிருப்பான்னு. யாச்சும் பேசுறான்றது கமெண்ட்ல போட்டுருங்க.